ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர். இந்த வீடியோ நம்ம பார்க்குற டேட் வந்து 20 ஜூன், ரெக்கார்ட் டேட்டுமே 20 ஜூன். இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு ரேலி, மோர் தென் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 20% மேலே இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ ஃபர்தராக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் கிளியராக எடுத்து சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போனாலும் சரி, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ நிஃப்டி கிட்டத்தட்ட 7th செஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பாடியில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ கெயினில் தான் க்ளோஸ் ஆகுது, பட் இருந்தாலும் எவ்ரிடே ஹையில் ஓப்பன் ஆகிட்டு, பட் க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது ரெட் கலர் கேண்டில் தான். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்க அப்படின்னா 8th டேவாக இந்த மாதிரி க்ளோஸ் ஆகியிருக்கு. ப்ளஸ் நிஃப்டி வந்து இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிஃப்டியோட மேக்ஸிமம் சப்போர்ட் இப்போ வந்து 23,400. பட் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிக் ரெட் கலர் கேண்டிலாக நம்ம இங்கே ஃபார்ம் ஆகிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ த எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் அப்படிங்கிறது 23,200 நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 23,800 இருக்கலாம். ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,626 எவ்ரிடே இப்போ தான் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறமா நிஃப்டி அதோட கெயினை வந்து எரேஸ் பண்ணுது. பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இன்றைக்கும் சரி நேற்றும் சரி மிட் கேப் நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் ரேலி. நேற்று மிட் கேப் பார்த்தீங்கன்னா 1% டவுன்லேருந்து யூட்டன் போட்டு 1% நியர்பை பாசிட்டிவ். இன்றைக்குமே மிட் கேப் பார்த்தீங்கன்னா 12,139 1.13% நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ரீசன் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு ரெக்கவராக இருக்கிறதுனால கோஃபோர்ஜ், பர்சிஸ்டன்ஸ், எம்ஃபசிஸ் மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கெயினில் வரதுனால மிட் கேப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிஃப்டி 23,800 23,800 அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறது இந்த மந்த். ஸோ இந்த மந்தில் நமக்கு இந்த பேசிஸில் க்ளோஸ் இருக்குதுன்னா ஆஃப்டர் தட் மார்க்கெட் வில் கரெக்ட் அண்ட் தென் இட் வில் மூவ் ஆன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மந்தோட பிளானிங். இது நிஃப்டியோட பிளான் என்னது. ஸோ நிஃப்டி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெட்ஜிங்கோடு பண்ணுறது பெஸ்ட்டான வேயாக இருக்கும். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 50,252 லைவில் பிரேக் ஆகும்போது நான் அப்டேட் பண்ணேன். இது பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டிஸ்லாம் ரேலியாக வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு. பட் இப்போ பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கிறது 52,321. இங்கே போய் மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்தா வி கேன் சி a ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லெட்ஸ் see this மிட் கேப். ஸோ மிட் கேப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12,139 வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. பட் எனிவே நான் வந்து இந்த பிளேஸில் மிட் கேப் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் பார்த்துருக்கேன். ஸோ தட் ஐ எம் டேக்கன் 12,100 புட் ஆப்ஷன் ஃபார் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் நான் எடுத்து தான் வச்சுருக்கேன். நேற்று 12,000 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் 70 to 100 ஒரு 2,000 ப்ராஃபிட் பார்த்தேன். ஆஃப்டர் தட் அது ரிவர்ஸில் ஆகும்போது நான் கொடுத்துட்டேன். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா 12,100 நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்காக ஒரே ஒரு புட் ஆப்ஷனை கேரி பண்ணியிருக்கேன். லைக் தட் நிஃப்டியில் கூட 23,500 எகெயின் நான் 110 நான் பிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்காக, நாட் ஃபார் ஸ்பெக்குலேஷன். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற இண்டெக்ஸோட என்னோடய வியூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸ் நல்லா மேலே வந்திருக்குன்னா, ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேலி தான். நேஷ்னல் ஃபெர்டிலைசர், ஆர்சிஎஃப், ஃபேக்ட், சாம்பல் ஃபெர்டிலைசர், ஜிஎன்எஃப்சி, ஜிஎஸ்எஃப்சி, தீபக் நைட்ரேட், தீபக் ஃபெர்டிலைசர் எல்லாமே மேலே வந்திருக்கு. இதுக்கு என்ன தான் ரீசன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸுக்கு கிடையாது அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வரக்கூடிய மான்சூனில் அக்ரிகல்ச்சர் நிறைய ஒரு அக்ரிகல்ச்சர் பேசிஸ் பார்க்கும்போது ஃபெர்டிலைசர்ஸ் அங்கே நல்ல ஒரு சேலாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் மேலே ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் இப்போதைக்கு இருக்குது. லெட்ஸ் see this ஃபேக்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்டும் கிட்டத்தட்ட மோர் தென் 20% வந்து ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் க்ளோசர், அதே மாதிரி ஆர்சிஎஃப் கூட பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்திருக்கு. இல்லை ப்ரோ, நான் இந்த 20% ராலிலாம் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கரண்ட் சினாரியோவில் நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் என்டர்ட் அரௌண்ட் 680 நான் என்ட்ரி எடுத்திருந்தேன்.
இப்போ 728ல் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. இது நான் நம்மளோட ஸ்விங் குரூப்லேயே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ம ஸ்விங் குரூப்பில் இல்லை அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் டெலிகிராம் குரூப்பில் நான் பின் பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்விங் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டார்கெட் 780 அண்ட் தென் 818 நான் எதிர்பார்க்குறேன் ஃபார் கம்மிங் டேஸஸில் தீபக் ஃபெர்டிலைசரில். ஸோ தட் நான் இப்போ என்ட்ரியாக இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் நான் என்ட்ரி ஆகியிருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன். நான் பிஃபோரவே சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர்சிஎஃப்ல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் லைவில். அதனால் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிஃபோர் எப்போனா இந்த பிரேக் அவுட் டைமில் நான் என்ட்ரி பார்த்தது. நம்ம எலெக்ஷனில் எல்லாமே கீழே போயிட்டு இப்போ நல்லாவே சாம்பல் ஃபெர்டிலைசரும் மேலே வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரேலியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். தீபக் ஃபெர்டிலைசரும் நல்ல ஒரு ஸ்டாக் தான். ஸோ நீங்கள் எனிவன் கன்சிடர் பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னா மேப் மை இந்தியா. ஸோ மேப் மை இந்தியா நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா மேப் மை இந்தியா வந்து கோல்ட்மன் சாக்ஸ் வந்து அவங்களோட ரேட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பை கால் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 20% வந்து மேப் மை இந்தியாவுமே நல்ல ஒரு மேலே க்ளோஸ் ஆகியிருக்கு. நல்ல வித் குட் அமௌண்ட் ஆஃப் வால்யூமோட 2004-9 க்ளோஸ் ஆகியிருக்கு. கோல்ட்மன் சாக்ஸ் சொன்னது அப்படின்னா 2008 அவங்களோட டார்கெட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. பட் லெட்ஸி நம்ம வந்து மேப் மை இந்தியாக்கான டார்கெட் என்னோட டார்கெட் வந்து நான் 2667 நான் எதிர்பார்க்குறேன். 2660 அப்படிங்கிற என்னோட டார்கெட் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ க்ளோஸர் நம்ம இப்போ இருக்கிற க்ளோசிங் பேசிஸில் நம்ம பார்த்தோன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 10% மேப் மை இந்தியாவில் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஸோ வரக்கூடிய நாட்களில் ஆட்டோமொபைல் பிஸ்னஸில் வந்து அவங்க கோர் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மேப் மை இந்தியா நல்லா கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் மணிக்கூடல் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா MHRIL மகேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமோட 470 அப்படிங்கிற ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. லெட்ஸ் see திஸ் வீக்லி சார்ட். வீக்லியில் மோர் தென் அக்டோபர்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேட் பண்ணி இப்போ அதோட பிரேக் அவுட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் see நம்ம இதே லெவலை எடுத்து வச்சா கூட பார்த்தீங்கன்னா we can see this 60% டார்கெட்ஸ் அப்படிங்கிறது 545 இருக்குது. ஃபண்டமெண்டல் ஆல்சோ ஓகே தான். கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ட்ரிஸ் மேலே அந்தமான் ஸ்ரீலங்கன் போல கண்ட்ரிஸ் எல்லாமே ரிசார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு டூரிசம் பேஸ்டு ஸ்டாக்ஸ் ப்ளஸ் ஹோட்டல் பேஸ்டு கூட நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் நல்ல வால்யூம் வந்திருக்கு. டெக்னிக்கலாக 470 பிரேக் பண்ணியிருக்கு. லெட்ஸ் see this 500, 520, 544 நம்ம இதுக்கான டார்கெட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மகேந்திரா ஹாலிடேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வால்யூம் வந்த ஸ்டாக்ஸில் வந்து TVS சப்ளை செயின். ஸோ 188 சம்திங்கில் இருக்குது. பட் நான் எதிர்பார்க்குறது இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் டிவிஎஸ் SCS பொறுத்தவரை. ஸோ இங்கே நல்ல வால்யூமோட 188ல் ட்ரேட் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் see this. இதுக்கப்புறம் டார்கெட் அப்படின்னா நமக்கு 200 வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்குது டிவிஎஸ் SCSல. வால்யூமோட நல்ல கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்க ஸ்டாக்ஸ் கூட நம்ம அதை சொல்லலாம். டிவிஎஸ் சப்ளை செயின். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ்னு அப்படின்னா JM ஃபினான்சியல். JM ஃபினான்சியல் பார்த்தீங்கன்னா ஸோ ரீசெண்டாக வந்த குவார்ட்டர்ஸில் வந்து அந்தளவுக்கான ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்காது. அது காரணம் அதர் எக்ஸ்பென்ஸ் அவங்க பண்ணதுனால பெருசாக அவங்க வந்து ப்ராஃபிட் இதெல்லாம் காமிக்கலை. ஸோ ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகியிருக்கு. ஸோ க்ளோசர் டு 90க்கு அபோவ் ஒரு பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னா we can see கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 வரைக்கும் இதுக்கான ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ 90 to 100 அப்படின்னா ஆல்மோஸ்ட் இஸ் க்ளோசர் டு உங்களுக்கு 10% டார்கெட் கிடைக்கும். பட் இன்றைக்கி கொஞ்சம் வால்யூம் வந்திருக்கு. ஸோ மேபி இங்கேருந்து ப்ரைஸ் கரெக்டானாலும் இதில் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனால் ஒரு 4% டீசெண்டான ஒரு டார்கெட் கிடைக்கும். இல்லை இந்த பிரேக் அவுட்டில் வால்யூமோடு நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா we can see 10% மோர் டார்கெட் இன் JM ஃபினான்சியல். அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் சிட்டி யூனியன் பேங்க். CUB பேங்க் வந்து எங்கள் ஊர் பேங்க் தான், நல்லாவே வந்துகிட்டு இருக்கு. 168 சம்திங் இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு. 166.26 இது நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் வால்யூமோட வந்திருக்கு. பட் வால்யூமோடு இருந்தாலும் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் என்ட்ரி ஆகலாம், இல்லைன்னா கரெக்ஷனில் என்ட்ரி ஆகலாம். கரண்ட் ப்ரைஸில் மட்டும் நம்ம வந்து CUBல என்ட்ரி ஆக வேண்டாம். ஏன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்திருக்கிறதுனால. ஸோ லெட்ஸ் see this. எப்பயுமே இந்த வால்யூமுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக போயிருக்கணும். பட் சில பேர் எங்கள் ப்ராஃபிட்ஸும் புக் பண்ணிக்கலாம். ஸோ தட் த வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் கெயின் வந்து பெருசாக இல்லை. ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஒரு கரெக்ஷனில் நம்ம அந்த CUBல என்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா அடுத்ததாக பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கலாம். பட் இருந்தாலும் CUBல பிரேக் அவுட் என்ட்ரியை விட கரெக்டாகிற என்ட்ரி நீங்கள் எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெட்டர் ரிசல்ட்ஸாக இருக்கும். ஸோ கரெக்டாகிற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு இப்போ இங்கே இருக்கிற ப்ரைஸில் 60% அப்படின்னா 144 எனக்கு தெரிஞ்ச பெருசாக கிடைக்க வாய்ப்பு இருக்காது. 155க்கு நியர்பை கிடைச்சாலே அது நல்ல ப்ரைஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன் CUB பொறுத்தவரை. பட் நல்ல ஒரு வால்யூம் ஆல்சோ இன்றைக்கி ரைஸ் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நேற்று நம்மளோட டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ண ஒரு ஸ்டாக் தான் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்.
அது நேற்றே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி கீழே இறங்கி 104 107 வரைக்கும் வந்திருக்கு. 108 அப்படிங்கிறது க்ளோஸர் வந்து நெருக்கி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலே பிரேக் அவுட்னா புது ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்காதீங்க. கரெக்ட் ஆகும்போது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஈக்விட்டால் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் நீங்கள் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய பேங்க் ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் டிசிபி பேங்க். இதுக்கான ரீசன் வந்து மோதிலால் ஓஸ்வானி வந்து அவங்க இந்த பேங்க்குக்கு வந்து 30% டார்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை கால் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நல்லா நீங்கள் வால்யூமோட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு. 143ல் 145 அப்படிங்கிறது தான் பிரேக் அவுட் ஏரியா. இது பிரேக் அவுட்டுக்கு எடுத்துச்சு அப்படின்னா 153 வரைக்கும் இதுக்கான ப்ரைஸ் டார்கெட் அப்படிங்கிறது இருக்குது. தட் இஸ் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 6.68%. நீங்கள் பிரேக் அவுட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.23% டார்கெட் இருக்குது. பட் வந்து மோதிலால் ஓஸ்வானியை சொல்லியிருக்க டார்கெட் பார்த்திங்கன்னா 30% மேலே டார்கெட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 30% அப்படின்னா ஸோ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 188 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சோர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக் டைம்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் மணி கண்ட்ரோல் இது மாதிரியான வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபுல்லாகவே என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம். கெமிக்கல் ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு ரேலி வந்திருக்கு. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நவீன் ஃப்ளோரின், பட் நான் இங்கே வந்து அதை பற்றின அப்டேட்ஸ் நான் தரல. கெமிக்கல் ஸ்டாக்ஸ் ரேலி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ நவீன் ஃப்ளோரின் ஒரு டார்கெட் அடிச்சிருக்கு. அதே மாதிரி ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 401ல் இருக்குது. கிட்டத்தட்ட க்ளோஸர் டு இதுவுமே கொஞ்சம் பிரேக் அவுட் பிளேஸ் தான். போத் த டேஸ்மே நல்ல ஒரு வால்யூம் வந்திருக்கு. லெட்ஸ் சி திஸ் ப்ரைஸ் டார்கெட் நம்ம ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி HSCLக்கு ஒரு 420 அப்படிங்கிற ப்ரைஸ் நம்ம வந்து ஹிமாத்ரி HSCLக்கு எதிர்பார்க்கலாம். ஆஃப்டர் தட் சுதர்சன் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா சுதர்சன் கெமிக்கல் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் விஜய் கேடியா அவங்க ஹோல்டு பண்ணுற ஒன் ஆஃப் த ஸ்டாக் சுதர்சன் கெமிக்கல். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 900 நியர்பை இருக்குது. இட்ஸ் 875ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 900 டச் பண்ணி க்ளோசிங் பேசிஸில் 885 இருந்தாலும் போஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே இறங்கி க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு 900 நம்ம எதிர்பார்க்கலாம். 880க்கு மேலே ட்ரேட் ஆகினாலே நம்ம பெரும்பாலும் பார்க்குற டார்கெட் வந்து 1000 தான் இருக்கும். மேபி கெமிக்கல் ஸ்டாக்ஸ் ரேலி அடுத்ததாக இருந்துச்சுன்னா இங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த செக்மெண்ட்டு நல்ல ஒரு ஸ்டாக் அப்படின்னா தட் இஸ் ஃப்ளோரோ கெம், குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூமோடு மேலே வந்தாலும் முடியும் போது செல்லிங்கில் முடிஞ்சிருக்கு. இது கொஞ்சம் நெகட்டிவ். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நாளில் இது கன்சால்டேட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். கன்சால்டேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கூட மேலே போகிறதுக்கான பாசிபிள் நல்லாவே இருக்குது. தட் இஸ் 3500க்கு மேலே குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல் ட்ரேட் ஆகுதுன்னா நல்லாவே மேலே போகலாம். ஸோ இதே ப்ரைஸில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராகவும் நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கெமிக்கல் ஸ்டாக்ஸ் பொறுத்தவரை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற சினாரியோ. மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்திருக்கு ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிற சினாரியோ பார்த்துருக்கோம். இன்றைக்கி பேங்க் ஸ்டாக்ஸ் நல்லா மேலே வந்திருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன், ஐடி இண்டஸ்ட்ரீஸில் ஐடி செக்டார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 டேஸாக வந்து நல்ல ஒரு கன்சால்டேட். நிஃப்டிக்கு கொஞ்சம் கூட கெயின் தராத ஒரு செக்டார்னால் இந்த 8 டேஸில் ஐடி செக்டர் வந்து கெயினும் தரலை, எரேஸாதுக்குன்னா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 35,300க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் தருதுன்னா நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக விப்ரோ பார்த்திங்கன்னா ஸோ விப்ரோ வந்து ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 500 இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து அதோட ப்ராஃபிட்ஸ் வந்து எரேஸ் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகியிருக்கு 490.40ல். அதே மாதிரி பி சாஃப்ட் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணி இந்த 690ல் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ 700 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 720 அப்படிங்கிற டார்கெட் நம்ம வந்து பி சாஃப்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃபி பார்த்திங்கன்னா ஸோ இன்ஃபி நல்லா எனக்கு ஒரு கெயினில் க்ளோஸ் ஆகியிருக்கு. திரும்பவும் இன்ஃபி வந்து இதோட ஹை பிரேக் அவுட் கொடுத்தா நல்லாவே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்ஃபியோட சார்ட்ஸும் ஐடி இண்டெக்ஸோட சார்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி டெக்கம் 1400 பிரேக் அவுட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கு. 1400 பிரேக் பண்ண வேலை க்ளோசர் டு கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸாக பார்த்திங்கன்னா இதே பிளேஸ் தான் ட்ரேட் நடந்திருக்கு டெக்கமில் கூட. அதுக்கப்புறம் வந்து HCL டெக்கும் சேர்ந்த சினாரியோ 1448 இன்னும் கூட பிரேக் அவுட் பண்ணி மேலே வரல. ஸோ மேபி ஃபர்தர் டேஸில் மேபி நாளைக்கு கூட இந்த ஐடி
செக்டார்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா எல்லா ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா ஒரு ரேலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் டோன்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த இதெல்லாம் வாட்சஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தராக பாருங்கள். ஸோ இதோட ரேலி அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35,924 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டே கெயின்லேயே கிடைக்கும். மறக்காமல் அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. எப்போயுமே இந்த ஐடி இண்டெக்ஸ் மேலே வரும் பட்சத்தை நான் சொல்ல வரேன். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. அண்ட் குறிப்பாக நம்மளோட டெலிகிராம்க்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.